வணக்கம். தாக்குதலுக்கு அப்புறம் டொனால்ட் ட்ரம்ப் சாதாரணமா அவரோட பிரச்சார கூட்டங்கள்ல பங்கெடுத்துக்க ஆரம்பிச்சிருக்கார். அவரை சுத்தி நடக்கிற விஷயங்கள் எல்லாமே ரொம்பவும் மர்மமாகவும் திகிலாவும் இருக்குன்னு தான் சொல்லணும். நிறைய கான்ஸ்பிரசி தியரி சொல்லப்பட்டாலும் சில விஷயங்கள் இது நிஜமா தான் இருக்குமோன்னு யோசிக்க வைக்குது. 13ஆம் தேதி அன்னைக்கு அவர் சுடப்பட்ட போது நடந்த சில விஷயங்கள் நிறைய கேள்விகளை முன்வைக்குதுன்னு சொல்லலாம். ஏற்கனவே அவர் மேல வழக்குகள் போடப்பட்டு அதுல இருந்து மீண்டு வர அவர் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கும் போது அவர் மேல இந்த மாதிரி தாக்குதல் நடத்தப்படலாம், அதாவது அவர் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு புலனாய்வு அமைப்புகள் எச்சரிக்கை கொடுத்திருந்தாலும் இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்ததுன்ற கேள்வி நிறைய பேர் மனசுல இருக்கு. டெமோக்ராட் சொல்றது என்னன்னா, ட்ரம்ப் தனக்கு சாதகமா மக்கள் திருமணங்கிறதுக்காக பண்ணின சூழ்ச்சி தான் இது அப்படின்னு சொல்ல, ட்ரம்ப் ஆதரவாளர்கள் அதை பயங்கரமா எதிர்க்க இப்படி எல்லாமே கலவரமா போய்கிட்டு இருக்கு. 13ஆம் தேதி அன்னைக்கு நடந்தது செக்யூரிட்டி லேப்ஸா இல்ல அதுக்கு பின்னாடி ஏதாவது சதி இருக்கா அப்படின்னு கேட்கறதுக்கு பின்னாடி அங்க நடந்த சில விஷயங்களை பார்க்கணும். முதல்ல 500 மீட்டர் வரைக்கும் உள்ள ஏரியாவை கம்ப்ளீட்டா சீக்ரெட் சர்வீஸ் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கணும். வெறும் 150 மீட்டர் தூரத்துல இருந்த அந்த பில்டிங் மேல அந்த ஷூட்டர் ஏறினதை எப்படி கவனிக்காம விட்டாங்கன்றது சந்தேகமா பார்க்கப்படுது. ரெண்டாவது, ஸ்னைப்பர் டீம்னு சொல்லப்படுற லோக்கல் போலீஸ் அந்த பில்டிங்குக்கு உள்ளதான் இருந்திருக்காங்க. கொஞ்சம் காமெடியால அந்த பில்டிங்க்கு மேல கொலகாரன், கீழே ஸ்னைப்பர் டீம். ஆனா அந்த தாக்குதலை தடுக்க முடியல. மூணாவது, ட்ரம்ப் பேச ஆரம்பிச்ச உடனேயே அங்க கூடியிருந்த மக்கள்ல ஒரு சிலர் அந்த கொலையாளி அந்த பில்டிங்கோட கூரையில கையில கன்னோட ஊர்ந்து போறத பார்த்துட்டு அங்கிருந்து லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆபீசர்ஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. ட்ரம்ப்பை சுட்ட 2-3 செகண்ட்ல அந்த கொலைக்காரனை சுட்டு கொண்ட சீக்ரெட் சர்வீஸால அந்த மக்கள் அலர்ட் பண்ண உடனேயே ஏன் சுதாரிக்கல? Right there, see him? He's laying down. See him? Yeah, he's laying down. Oh, look. There he is. Because we have millions and millions of people in our country that shouldn't be here. Dangerous people. Criminals. We have criminals. We have drug dealers. We have people that should not be here. It's much tougher than it. நாலாவது, வேறு சில பில்டிங்கோட கூரைகள் மேல சீக்ரெட் சர்வீஸ் ஆபீசர்ஸ் இருந்தப்போ அந்த பர்டிகுலர் பில்டிங் மேல இருந்த கொலைக்காரனை எப்படி கவனிக்காம விட்டாங்கன்றதுதான். ஐந்தாவது, ட்ரம்ப் அவர்கள் பேசிக்கிட்டு இருந்த ஸ்டேஜுக்கு பின்னாடி அங்கிருந்த சீக்ரெட் சர்வீஸ் ஏஜென்ட் அந்த இடத்துல இருந்த மக்களை அங்கிருந்து அப்புறப்படுத்துறாரு. அப்படி அவர் பண்ணதுக்கு என்ன காரணம்? ஆறாவது, அப்படி அந்த மக்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தும் போது அவரோட பாடி லாங்குவேஜ் சந்தேகத்துக்கிடமான முறையில இருந்ததை எத்தனை பேர் கவனிச்சிங்க? இப்படி நிறைய கேள்விகள் முன்வைக்கப்படுது. கூடவே ட்ரம்ப் தான் இந்த மாதிரி ஒரு நாடகத்தை பண்ணினார்னு சொல்றவங்க, ட்ரம்ப் ஒரு 1/2 இன்ச் நகராம இருந்திருந்தா அவரோட உயிர் போயிருக்கும். யாராவது அந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுப்பாங்களா அப்படின்னு ட்ரம்போட ஆதரவாளர்கள் பைடன் ஆதரவாளர்களை நோக்கி கேட்கிறாங்க. இதுக்கு பின்னாடி ஈரானோட சதி வேலை இருக்கலாம்னு 2020 ட்ரம்ப் பிரசிடென்டா இருந்தப்போ காசிம் சுலைமானின்ற ஈரான் மிலிட்டரி கமாண்டர் கொல்லப்பட்டதுக்கு பழிவாங்கும் விதமா தான் ட்ரம்ப்பை கொல்றதுக்காக ஈரானோட ஏஜென்ட்ஸ் யூஎஸ்குள்ள நுழைஞ்சிருக்காங்க அப்படின்னு அமெரிக்க உளவுத்துறை ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்கு. ஆனா இதை ஈரான் கடுமையா மறுத்திருக்கு. அடுத்த முக்கியமான விஷயம், ரிப்பப்ளிகன்ஸ் நடத்தின மிகப்பெரிய மீட்டிங் 16ஆம் தேதி மில்வாக்கின்ற இடத்துல நடந்தது. அதே நாள்ல அந்த மீட்டிங் நடந்த கொஞ்ச தூரத்திலேயே இருக்க வில்லட் ஸ்ட்ரீட்ல ஒரு ஆள் துப்பாக்கியோட சுத்திட்டு இருந்திருக்கான். அந்த ஆளை மில்வாக்கி போலீஸும் கொலம்பஸ் போலீஸும் சுட்டு கொண்டிருக்காங்க. இதை பத்தின விவரத்தை ரொம்ப சீக்கிரட்டா வச்சிருந்தாலும் அது வெளியே கசிஞ்சிருக்கு. இப்ப டொனால்ட் ட்ரம்ப்புக்கு கொடுக்கப்படுற செக்யூரிட்டியை அதிகமாக்கி இருக்காங்க. ட்ரம்ப்போட இன்னொரு பேர் பிரச்சனையோ அப்படின்னு சொல்ல தோணுது. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நன்றி. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.